அட்டவணை பிரிவினருக்கான அந்த தொகுதின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் மாற்ற சொல்லி இருக்கிறாங்க. அங்கே வழக்கு போடுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்க அரசியல் கட்சியில், தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் இத்தனை பேர் அது மாற்று மொழின்னு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, இது மொழி வெறின்னு பேசுகிறாங்களே தொடர் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மொழி? அந்த களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி தாங்கன்னு கேட்டால் மொழி வெறியா? நான் கேட்குறேன். நான் கேட்குறது என்ன? தண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். ஒரு ஆண்டிற்கு 2500 டிஎம்சி தண்ணியை கடலுக்கு அனுப்பக்கூடிய கேரளாட்ட நாம் கேட்குறது 100 டிஎம்சி தண்ணி தான். தண்ணி 2500 டிஎம்சி, அதில் 100 தான் நம்ம கேட்குறோம். இந்த சென்னை மாநகரத்துக்கு ஒரு மாதத்திற்கான குடிநீர் தேவை, பயன்பாட்டு தேவை எவ்வளோ தெரியுமான்னு? 1 டிஎம்சி போதும். இந்த சென்னை மாநகரத்திற்கு 1 டிஎம்சி தண்ணியை வைத்து ஒரு மாதத்தை நம்ம கழிக்க முடியும் என்று சொன்னால் 2500 டிஎம்சி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது. நாம் கேட்குறது 100 டிஎம்சி. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நினைத்திருந்தா என்ன செய்திருக்கலாம்? ஒரு கமிட்டி அமைத்து சிபிஐ, சிபிஎம், சிபிஐ சேர்ந்து கேரள முதல்வரை போய் பார்த்து, நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சி என்ன செஞ்சுருக்கோம், 4 எம்பி வச்சுருக்கிறோம். அது ஆண்ட மேற்கு வங்காளத்தில் ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது. இன்னைக்கு 32 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை இந்த இடதுசாரிகள் ஆண்டிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ இல்லை இன்னைக்கு, ஒரு எம்பி இல்லை. திரிபுராவில் ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 4 எம்பி. இது யார் போட்ட பிச்சை? தெரியாம கேட்கிறேன். திமுக தான் போட்டு, மக்களும் போட்டது. அப்ப இதுக்கு நீங்க விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆதங்கம். சரி, மண்ணுக்கேத்த மார்க்சிஸ்ட் குரல் வச்சாங்களா, அது என்னாச்சு? அது சும்மா பேருக்காக வைத்தது. கேட்டுக்கோங்க தமிழர்களே, நாங்கள் இனிமேல் மண்ணுக்காக நாங்கள் செயல்பட போகிறோம். காரணம், கிழக்கு ஐரோப்பாவில் ஜெர்மனியில் விழுந்த அடி, கிழக்கு ஜெர்மனியில் விழுந்த அடி, போலந்தில் விழுந்த அடி, ஹங்கேரியில் விழுந்த அடி, ரஷ்யாவில் விழுந்த அடி, சீனாவை அச்சுறுத்தி விழுந்த அடி, இதெல்லாம் பார்த்து பயந்தவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அருவாச்சுத்தியில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்தார்கள்? மண்ணுக்கேத்த மார்க்சியம் என்றார்கள். இதுல இல்லைங்களே, மண்ணுக்கேத்த மார்க்சியம் அங்க அந்த மண்ணுக்கேத்த அந்த அரசியல் அங்க இருக்க விடாப்பிடியாக மார்க்சிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு கடிதம் நீ எழுதுன, ஒரு உத்தரவு போட்டன்ற அளவுக்கு பெரிய அரசியல் செய்யறாங்க. காங்கிரசும் பின்வாங்குகிறது. ஆமா, ஆனா இங்க அப்படி இல்லைங்களே. அதை கேட்கிறேன். மண்ணுக்கேத்த மார்க்சியம்னா இவங்க முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த விக்ரமன் நாயரை வெளியேற்றணும், கட்சி விட்டு வெளியேற்றணும். மண்ணுக்கேத்த மார்க்சியம்னா அங்க இருக்கக்கூடிய கருப்பையாவுக்கு, சுப்பையாவுக்கோ, முனியாண்டிக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும். மதுரையில் வெங்கடேசனுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த மண்ணுக்குள்ள உழைக்கிறவன் அவன் தான். கருப்பசாமி, முனியசாமி, மாடசாமி தான் மண்ணுக்காக உழைச்சிட்டு இருக்கிறான். மண்ணுக்கேற்ற மார்க்சியம் நீ சொல்கிற நீ உமாநாத்தோ உமாநாத்தை மறைஞ்சாச்சு, பாப்பா உமாநாத்தையோ வாசிகையவோ இல்லை சிந்தன் மாதிரி ஆட்களே இங்கே இப்போ வளர்த்துட்டு இருக்காங்க. இவர்களை நீ என்ன செய்யக்கூடாது? வளர்க்கக்கூடாது. நீ மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்று சொன்னால் இந்த மண்ணில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி வை பார்ப்போம். இந்த மண்ணுக்காக வாழ்ந்த ஒரிஜினல் கம்யூனிஸ்ட் ஐயா சித்தமல்லி முருகையன் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது அன்னைக்கு பாஸ்போர்ட் வேணும்னா எம்பி கையெழுத்து இருந்தால் போதும், சைக்கிளில் போய் கையெழுத்து போட்ட அவர் சித்தமல்லி முருகையன், ஒரு பச்சை தமிழர். அவருடைய மகன்கள் இந்த கட்சியில் நீடிக்க முடியல. அதான் விஷயம்.